பாம்பு என்றால் படையும் நடுங்கும் என்பது பழமொழி. ஆனால் அப்படி பயப்படும் அளவுக்கு அவை ஆபத்தானவை அல்ல என்கின்றனர் மதுரையில் செயல்பட்டு வரும் ஊர்வனம் அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள். மதுரை சுற்றுவட்டாரத்தில் பாம்புகளை பிடித்து பத்திரமாக வனத்திற்குள் விடும் பணியை மேற்கொண்டு வரும் இவர்களை பற்றி ஒரு சுவாரஸ்ய தொகுப்பு. உலகில் அருகிக் கொண்டிருக்கும் உயிரினங்களில் பாம்புக்கும் முக்கிய இடம் உண்டு. காடுகளை அழித்து கிராமங்கள், கிராமங்களை ஜீரணித்து ஊர்கள், அந்த ஊர்களையும் தின்று பெருநகரங்கள் உருவாகிக் கொண்டிருக்கும் நவீன உலகத்தில் பாம்புகள் உள்ளிட்ட சிறிய உயிரினங்களின் வாழ்வியல் இன்று கேள்விக்குரியதாக மாறிவிட்டது. இந்நிலையில் உயிரின சங்கிலியில் இருந்து உதிர்ந்து விடாமல் பாம்புகளை காப்பாற்றுவதற்காக மதுரையில் ஊர்வனம் என்ற அமைப்பு ஒன்றை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறார் விஸ்வா என்ற பாம்பு பிடி வீரர். நல்ல பாம்பு பழிவாங்கும், விரட்டி வந்து கொத்தும். சாரி பாம்புக்கு வாலில் விஷம் உண்டு, ஆகையால் வாலை வைத்து கடிக்கும் ஆகிய நம்பிக்கைகள் பயத்தின் அடிப்படையில் எழுந்தவை என்கிறார் இவர். பாம்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 4 பாம்பு தான் நம்ம சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய விஷமுள்ள பாம்புகள் அப்படின்றது. ஸோ நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டி விரியன், இந்த 4 பாம்பை தவிர்த்து எந்த பாம்புகளுக்குமே பார்த்திங்கன்னா மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து விஷம் கிடையாது. அதனால் நீங்கள் பாம்பை கண்டு எதுவும் பயப்பட வேணாம். நம்ம இருக்க சுற்றுப்பகுதியை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டாலே போதும், பாம்புகள் வந்து நம்மளை நெருங்காது. அதுபோக பாம்புகளுக்கும் இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டது, மனிதர்களுக்காக மட்டும் இந்த உலகம் படைக்கப்படலை. பாம்பை பிடிக்கும் போது வேடிக்கை பார்க்கின்ற மக்களுக்கு பாம்பை எவ்வாறு கையாள வேண்டும், அது எப்படி தன்னை தற்காத்துக் கொள்ள முயலும், பாம்புகளால் என்னென்ன நன்மைகள் விளைகின்றன என்பது குறித்து வகுப்புகள் எடுக்கின்றனர் ஊர்வனம் அமைப்பினர். மதுரை மாவட்டத்தில் எங்கு பாம்பை பார்த்து தகவல் கொடுத்தாலும் இவர்கள் வந்து மீட்டு செல்கின்றனர். வனத்திடம் சேர்ந்து போய் பாம்புகள், வன உயிரினத்தை எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணி சேஃபாக எங்கே வாழணுமோ சேஃபாக போய் வனப்பகுதியில் போய் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுமாரி உங்கள் பகுதியில் வந்தால் எங்களை ஊர்வனம் டீமுக்கு கால் பண்ணால் ரெஸ்கியூ பண்ணி சேவை பண்ணிடுவோம். அதே மாதிரியா பாம்புகளை பார்த்தா மனிதரை வந்து பயப்படுவாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா மனிதரை பார்த்தா பாம்புகள் வந்து பயந்து அந்த பதுங்கி நிற்கிறது. மனிதர்களை போன்றே பாம்புகள் உள்ளிட்ட உயிரினங்கள் இயற்கையால் படைக்கப்பட்டவை. அவற்றுக்கும் சேர்த்துதான் இந்த உலகம் இயங்கி வருகிறது. இந்த உண்மையை உணரத் தொடங்கிவிட்டால் பாம்புகளின் மீதான நமது நேசமும் அன்பும் நிச்சயம் பெருகும். அழிந்து கொண்டிருக்கும் பாம்புகளை காப்பாற்றவும் பாம்புகள் மனிதர்களுக்கும் தோழர்களே என்பதை உணர்த்துவதற்குமே இந்த அமைப்பு உருவாகியுள்ளது. மதுரையிலிருந்து விக்னேஷ், நியூஸ் 18 தமிழ்நாடு.